இயேசுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் நேரலையில் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற உங்கள் யாவரையும் கர்த்தரும் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த நிலையில் கூட நம் ஆராதனைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நீங்கள் இருக்கிற இடங்களில் அவருடைய சமூகத்தை வாஞ்சித்தவர்களாய், அவருடைய பிரசனத்தை வாஞ்சித்தவர்களாய், கிறிஸ்துவனுடைய சிந்தையுடையவர்களாய், பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவர்களாய், மானானது வாஞ்சித்து கதறுவது போல அவருடைய பிரசனத்துக்காய், மானானது நீரோடைக்கு வாஞ்சித்து கதறுவது போல அவருடைய சமூகத்துக்காய், அவருடைய பிரசனத்துக்காய் நீங்கள் இருக்கிற இடங்களில் என்னை நோக்கி கூப்பிட யாவருக்கும், உண்மையா என்னை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நான் சமீபமாக இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் அவருடைய வாக்கு தத்தத்தின் பிரகாரமாக ஹல்லேலூயா தாகமாக இருக்கிறவன் என்னிடத்தில் வரக்கடவன் என்று சொன்னார். ஓ ஹல்லேலூயா, அவருடைய சமூகத்தில் ஹல்லேலூயா இருக்கிற இடங்களில் அவரை நோக்கி வாஞ்சித்து உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை அவருக்கு நேராக ஒருமுகப்படுத்தி, தகப்பனே இந்த ஆராதனை வேளையில் நீர் எங்களை ஆட்கொள்ளும்படியாய் நாங்கள் எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் எங்கள் துதியும் எங்கள் பலிகளும் நாங்கள் செலுத்துகிற நன்றிகளும் நாமத்தை மகிமைப்படுத்துவதாக, நமக்கு பிரியமாக இருப்பதாக தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய பிரச்சனத்தினால் எங்களை நிரப்புங்க என்று கேளுங்க. வாய்களை திறந்து யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. உன் வாயை விரிவாச்சுற நன்மையால் அதை நிரப்புவேன் என்று சொன்னவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய வாய்களை திறந்து உள்ளத்துக்குள்ள ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருங்க. ஹல்லேலூயா. ஓ தேவாதி தேவனே, பிதாவாகி தேவனே எமக்கு ஸ்தோத்திரம், குமாரனாகிய கிறிஸ்துவே எமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே எமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, ஒரு விஷயம் இரத்தத்தினால எங்களை கழுவும்படியாய், எங்களை சுத்திகரிக்கும்படியாய் நானே உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்றீரே. ஓ இந்த ஆராதனை, இந்த காலை நேரத்தில், இந்த ஆராதனை நேரத்தில் தேவனாய் கர்த்தர் இந்த ஓய்வு நாளில் எங்களை நீர் பரிசுத்தப்படுத்த முடியாது. நம்முடைய சமூகத்தில் நாங்கள் வேண்டி நிற்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. உயர்ந்தவரே, உன்னதத்தில் உயர்ந்திருக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருப்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே உம்மை ஆராதிக்கிறோம். சர்வலோகத்தை ஆள்பவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லா துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி. ஓ we praise you Jesus. Hallelujah. Oh rimama la shekere. Hallelujah. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. அவரை பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. வாய்களை திறந்து பாடுவோம். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. கண்களை மூடி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. உன்னத தேவனே என் இயேசு ராஜனே, உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. வாஞ்சியோடு பிரசனத்தை வாஞ்சித்து உம்மோடு இணைந்திட என் உள்ளம் ஏங்குதையா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. வாய்களை திறந்து சொல்லுவோமா. ஹல்லேலூயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா.
ஓடோடி வந்துள்ளேன். உம்மன்பை பருகிட இயேசையா ஓடோடி வந்துள்ளேன். உமக்காக மாறிட இந்த உலகை மறக்கிறேன். உமக்காக மாறிட உலகை மறக்கிறேன். நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. வாய்களை திறந்து சொல்லுவோம் ஹல்லேலூயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. தேனினும் இனிமையே தேவிட்டாத அமுதமே செய்யா. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி அவரை ஆராதிப்போம் ஹல்லேலூயா. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. பேரின்ப கடலிலே பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். பேரின்ப கடலிலே ஓய்வின்றி மூழ்கணும். துதித்து மகிழணும் துதித்து மகிழணும். தூயோனாய் மாறணும். உம்முடைய இரத்தத்தினால எங்களை கழுவுங்க ஐயா. துதித்து மகிழணும். தூயோனாய் மாறணும். இரவெல்லாம் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. கரங்களை உயர்த்தி கண்களை மூடி சொல்வோம் ஹல்லேலூயா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. மறுரூபமாக்கிடும் மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே. உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே. ஜெபத்தோடு கேட்போமாம். உம்முக சாயலாய் உருமாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றித்தானே ஐயா. உன்னத தேவனே உன்னத தேவனே என்
இயேசுராஜனே உம்மோடு இணைந்திட இதயம் ஏங்குதையா. சொல்லுவோம். உம்மோடு இணைந்திட இதயம் ஏங்குதையா. தேனிலும் இனிமையே. ஹல்லேலூயா. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே நம்முடைய பொக்கிஷமாகி அவரை. தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா. உண்மையாய் அவரை நோக்கி பார்த்து சொல்வோமா? வாஞ்சித்தவர்களாய் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உன்னத தேவனே என் இயேசுராஜனே உம்மோடு இணைந்திட உள்ளம் ஏங்குதையா. அப்படியே நம் ஜெப நிலையில துதி நிலையில அவர்களை ஆராதித்தவர்களாக அவரை நோக்கி பார்த்து அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தவர்களாக அவரை தொடர்ந்து ஆராதிப்போம். எல்லாருக்குமாய் தெரிந்த சில பாடல்களை பாடி இந்த நாளிலே நாம் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி கர்த்தாவே. தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை பிளந்து நம்முடைய ஜனங்களை அதிசயமாய் நடத்தின கர்த்தர் நம்மோடு கூட இருந்து இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நம்ம நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசித்து சந்தோஷமாய் கர்த்தரை பாடுவோமா? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீ. நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்றும் வாக்கு மாறாதவர். உற்சாகமாய் சொல்லுமா சேர்ந்து? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர்
யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நம்முடைய ஆண்டவர் யெகோவா ஈரே, நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிற தேவனா இருக்கிறார். அவரை பாடி மகிமைப்படுத்துவோமா? யெகோவா ஈரே, எங்கள் தேவைகள் பார்த்து கொள்வீரே. யெகோவா ஈரே, எங்கள் தேவைகள் பார்த்து கொள்வீரே. எங்கள் வாழ்வும் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்வின் சமாதானமே யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரம். எல் ஷடாய் எங்கள் துணை நீரே, எங்கள் வாழ்வின் கேடகம். வானத்திலும் பூமியிலும் மேலான நாமம் உள்ளவர். அவரை துதித்து மகிமைப்படுத்தி ஆண்டவரை உயர்த்துவோம் எல்லாரும் சேர்ந்து. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினா கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த மாதம் முழுவதும் தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது, இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. சொல்லுமா சேர்ந்து, அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, நமக்கு தோல்வி இல்லை, அல்லேலூயா, வெற்றி உண்டு.
ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் நல்லவர். ஆண்டவரே, நாங்கள் உயர்த்தி துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். உம்முடைய பிரசனம் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். பிரியமானவர், நாம் எல்லோருக்குமாய் தெரிந்த ஒரு பாடல், நம் சபையாக அநேக நேரங்களிலே பாடி, ஆண்டவரே அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா என்று சொல்லி நம் தெய்வ சமூகத்திலே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி அப்பாவுடைய பிரசன்னத்தை உணர்ந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமா, ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. எவ்வளவோ நெருக்கமான சூழ்நிலைகளில் கடந்த 3 மாதங்கள் நம்முடைய தேவன் எவ்வளவு அருமையாய் நடத்தினார். நம்முடைய பிதா நமக்கு உதவி செய்கிற நல்ல கர்த்தரா நம்மோடு கூட இருந்ததை நினைத்து அப்பாவை பார்த்து, ஆண்டவரே எபினேசரா என்னை நடத்துனீங்க, என் குடும்பத்தை நடத்துனீங்க, சபையை நடத்துனீங்க, எல்லா தேவைகளையும் சந்தித்தீங்க, உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியுள்ள இருதயத்தோட சேர்ந்து சொல்லுவோமா? எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. உணர்ந்து எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே, இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, உமக்கு ஆராதனை 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 ஆராதனை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கைய சத்தியத்துக்கு முன்னால வைக்கும் பொழுது ஆண்டவரிடத்திலிருந்து எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள நாம் பாத்திரவான்களே இல்லை. ஆனா ஆண்டவர் நமக்கு நல்லதை செய்கிறார். ஏன் தெரியுமா? அவர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார். உணர்ந்து அப்பாவை பார்த்து நீங்க நல்லவர் ஆண்டவரே என்று சொல்லி துதிப்போமா? நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். சொல்ல
சொல்லுவோமா? நல்லவர் இனியவர் என் ஆண்டவர், நாளெல்லாம் சுவைத்து மகிழ்கின்றேன். உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு, உண்மையாய் கர்த்தரை தேடும் எனக்கு ஒரு நன்மையும் குறைவதில்லையே, ஒரு நன்மையும் குறைவதில்லையே. அவமானம் அடைவதில்லை. அப்பா நானும் உமது பிள்ளை, அப்பா நானும் உமது பிள்ளை. ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. இயேசு அப்பா நானும் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. வேதம் சொல்கிறது, கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம் வாழுகிற இந்த வாழ்க்கையில நம்முடைய ஓட்டத்தை வெற்றியோடு முடிக்க செய்து கர்த்தருடைய சன்னிதானத்தில் நாம் இருக்கும்படியாய் தேவன் நமக்கு ஜெயத்தை தந்து இந்த பூமியில வெற்றியாய் நடத்துவாராக. அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி பரலோகமே என் சொந்தமே என்று சொல்லு. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே அந்த மகிமையின் தேசத்துல நான் எப்படியாவது பிரவேசிக்கிறேன். ஆண்டவரே என்னுடைய கால்கள் அந்த பரலோக ராஜ்யத்துல எப்படியாவது வந்து நின்று விட வேண்டும். என்னுடைய கண்கள் என்னை உருவாக்கின கர்த்தரை, எனக்காக ஜீவனை கொடுத்த கர்த்தரை காண வேண்டும். எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லு. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. சேர்ந்து சொல்லுமா? என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. வருத்தமில்லாத ஒரு தேசம் நமக்காக கர்த்தர் மகிமையான கிரீடங்களை வைத்து நம்முடைய ஓட்டம் எப்பொழுது ஜெயமாய் முடியும் என்று அவர் காத்து கொண்டே இருக்கிறார். அந்த வீண் கிரீடத்தை வாஞ்சித்து ஆண்டவரை பார்த்து நான் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே என்று சொல்லி ஒரு தாகத்தோடு பாடுவோம். வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை, வருத்தம் பசிதாகம் மன துயரம் அங்கே இல்லை,
சேர்வே விண்கிரீடம் வாஞ்சிப்பே விண்ணவர் பாதம் சேர்வே பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ நம்முடைய ஓட்டத்தை ஜெயமாக அவர் முடிய பண்ணுவார். ஜெயத்தை தந்து அவருடைய ராஜ்யத்துல நமக்காக ஒரு விசேஷமான இடத்தை கர்த்தர் தருவார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். ஓட்டத்தை ஜெயமுடன் நானும் ஓடிட அருள் செய்வார். விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. விசுவாச பாதையில் சோராது ஓடிடுவே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. இயேசு என் நம்பிக்கையே, இந்த பூமி என் சொந்தமல்ல. இயேசு என் நம்பிக்கையே, இந்த பூமி என் சொந்தமல்ல. அவரின் மகிமையே எனது லட்சியமே. அவர் மகிமையே எனது லட்சியமே. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. என் இன்ப இயேசுவை நான் என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. மகிமை புகழ் மேன்மையாக உமக்கே செலுத்துகிறோம். எங்க எல்லாருடைய ஓட்டமும் ஜெயத்தோடு முடிந்து உம்முடைய மகிமையின் சன்னிதானத்துல பிதாவானவர் மிகுந்த மகிழ்ச்சியோட கூட எங்க எல்லாரையும் மாசற்றவர்களாக எங்களை நிறுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் எங்கள் துதி ஸ்தோத்திர ஆராதனைகளை அன்போடு ஏற்றுக்கொள்ளும் பிதாவே. ஆமென்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Praise be to the holy name of Lord and Savior. இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்திலே உங்களை எல்லாம் காணும்படி கர்த்தர் செய்த கிருபைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். Even in this new month, God made us to see all you all. In this August month, I praise God for that. கர்த்தர் தாமே நிச்சயமாக நம்முடைய வருகை பரியந்தம் நம்மை அருமையாக நடத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். Surely I believe in Christ, till the return of Lord Jesus Christ, He will lead us. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Praise be to His holy name. இன்றைக்கு வேத தியானத்துக்கு ஆதாரமாக Even for today's meditation, பிலிப்பியர் 3 அதிகாரம் 20வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். Philippians chapter 3 verse 20, we are going to meditate. வாசிக்க கேட்போம். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். Philippians chapter 3 verse 20, but we are citizens of heaven, where the Lord Jesus Christ lives, and we are eagerly waiting for Him to return as our Savior. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. Our citizenship is in heaven. நாம் இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. We are not belong to this world. என்றைக்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டோமோ, The day we accepted Lord Jesus Christ as our Savior, நாம் அனைவரும் பரலோகத்தின் குடிமகன்களாக மாறிவிடுகிறோம். we are all become the citizens of heaven. நாம் இந்த பூமியை சொந்தம் கொண்டாடவோ, இந்த பூமியை நிரந்தரமாய் இருப்போம் என்கிற அந்த நினைவையே நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். We have to change our attitude that we cannot rule over in this world continuously. இந்த பூமியிலே 2 விதமான ஈர்ப்பு சக்தி கிரியை செய்து கொண்டிருக்கின்றது. There are two kind of attractions are working out in this earth. ஒன்று, பரலோகத்திலிருந்து வானத்திலிருந்து ஒரு ஈர்ப்பு மனிதனை இழுத்து கொண்டிருக்கிறது. One attraction or one desire is attracting from us from the heaven. இன்னொன்று, பூமியிலிருந்து சில வல்லமைகள் மனிதனை இழுத்து கொண்டிருக்கிறது. The other one is from the earth, some kind of attractions attracting the world people. எரேமியாவில் பார்க்கிறோம் 31:3 வாசிக்க வேண்டாம். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் என்னுடைய காருண்யத்தினால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். That's why we see in Jeremiah chapter 31:3, I have loved you, my people, with an everlasting love, with unfailing love, I have drawn you all to myself. யோவான் 12 அதிகாரம் 31-32 பார்க்கிறோம், நான் உயர்த்தப்பட்ட பின்பு எல்லோரையும் இழுத்து கொள்ளுவேன். Even in John chapter 12, 31-32, Jesus says, and when I am lifted up from the earth, I will draw everyone to myself. ஆகவே எந்த ஈர்ப்புக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ அந்த ஈர்ப்புக்குள்ளானவர்களாக நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். So in this world, what kind of desire and longingness that we commit ourselves, to that we will be drawn near to there. அதைத்தான் இங்கே பார்க்கிறோம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. That's why we see here our citizenship is in heaven. அங்கே இருந்து இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். From there our Savior Lord Jesus is about to come, that we are looking ahead. இந்த வசனத்தின் கடைசி பகுதியிலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. The last part of this verse, one kind is been noted. அங்கே இருந்து இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். That is, we are eagerly waiting for Him to return as our Savior. ஒரு எதிர்பார்ப்பு, Some kind of expectations we have. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்க வேண்டிய ஒரு எதிர்பார்ப்பு. Everyone who has accepted Jesus as their Savior, they have this kind of expectation. அது எதுவாக இருக்க வேண்டும்? That should be like this. அது அவருடைய வருகைக்கு ஆன எதிர்பார்ப்பா இருக்க வேண்டும். That is the second coming of our Lord Jesus Christ. என் நேசர் எப்பொழுது வருவார்? When my Savior will come. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார்? My loved one when will come. இந்த எதிர்பார்ப்பு ஒவ்வொரு நாளும் நமக்கு அதிகரித்து கொண்டே இருக்க வேண்டுமே ஒழிய அது குறைந்து போக கூடாது. This kind of expectation should increase in us day by day, it shouldn't decrease. காரணம், இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய குடி உரிமை பரலோகத்தில் தான் இருக்கிறது. Because in this word it has mentioned our citizenship is in heaven. நான் இந்த பூமிக்குரியவன் அல்ல. I am not belong to this world. நான் இந்த பூமியிலே நிரந்தரமாக இருக்க போறவன்
வரணும் அல்ல. I'm not going to permanently live here. ஒரு நாள் என் இரட்சகர் வானத்தில் மேகத்திலே வருவார். One day my Lord Savior will come from heaven. அப்பொழுது நான் அவரோடு கூட சேர்த்து கொள்ளப்படுவேன். That day I will become drawn near to him. அந்த நாளுக்காக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். I am waiting for that day longingly. ஆவிக்குரியவனாய் இருக்கிற ஒரு மனிதனுடைய எதிர்பார்ப்பு இதுவாகவே இருக்க வேண்டும். Every spiritual man, the desire should be this is. லௌகீக கவலைகளினாலும் பாரங்களினாலும் அமிழ்ந்து போகாதபடி அவன் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். We should not be shrinked with our world's sorrowness and grievedness. காரணம் நம்முடைய எதிர்பார்ப்பு இயேசு கிறிஸ்துவின் வருகை. The reason is our expectation is the second coming of Jesus Christ. 2 தீமோத்தேயு 4:7-8 என்ன சொல்லுகிறது? 2 Timothy chapter 4 verse 7 and 8 says like this. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். I have fought the good fight, I have finished the race, and I have remained faithful, and now praise awaits me, the crown of righteousness, which the Lord, the righteous judge, will give me on the day of his return. And the praise is not just for me, but for all who eagerly look forward to his appearing. பிலிப்பியர் 3:20 கடைசி பகுதியில் பார்த்தோம், எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். In Philippians chapter 3:20 we saw that we are expecting for that. 2 தீமோத்தேயுவிலே 4:7-8 கடைசி பகுதியில் பார்க்கிறோம், யாரெல்லாம் விரும்புகிறார்களோ. In 2 Timothy 4 verse 7 and 8 we are seeing who are all desiring for that. எதிர்பார்ப்பு, First one is expectation, விருப்பம். second one is a desire. ஒரு ஆவிக்குரிய மனிதனிடத்திலே Every spiritual man, இந்த எதிர்பார்ப்பை தவிர, without this expectation, இந்த விருப்பத்தை தவிர there shouldn't be any other expectation except வேறு this. ஒன்றுமே இருக்கக்கூடாது. There shouldn't be any other expectation. இன்றைக்கு and ஆண்டவராய் desire. இயேசு கிறிஸ்து வருவார். When my Jesus will come, எப்பொழுது பிரசன்னமாகுவார், when he will appear in this world, எப்பொழுது என்னை வந்து சேர்த்து கொள்ளுவார் when he will draw near to him, என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் விருப்பம் நமக்குள்ளே நாளுக்கு நாள் பெருகி கொண்டே போக வேண்டும். this kind of desire and expectation should be keep increasing in ourselves. ஆனால் பிசாசானவன் என்ன செய்கிறான்? But what the devil is doing, இப்படிப்பட்ட எதிர்பார்ப்பு நமக்குள்ளே பெருக கூடாதபடிக்கு நிறைய போராட்டங்களை உபத்திரத்தையும் கொண்டு வந்து வைக்கிறான். the devil is bringing a lot of troubles in this world, that this kind of desire and expectation shouldn't be increased in us. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஒரு விருப்பம் நமக்குள்ள உண்டாகாதபடிக்கு உலக கவர்ச்சிகளை காட்டி நம்மை இழுக்க பார்க்கிறான். The world attractions and the desires, devil is putting in us that we shouldn't focus on these things. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Let his name be holy. அருமையானவர்களே, My beloveds, இன்றைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் பேசுகிறார். on this day Lord Jesus Christ is talking to us. இந்த பூமியில நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், You may be wondering and struggling in this world. போராட்டத்தை சகித்துக் கொண்டிருக்கலாம், You may be tolerating all kind of grievances in your life. சகிக்க ஒண்ணா காரியங்களிலே நீ வேதனைப்பட்டு வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். You may be attacked by all the wrestlings in this world. ஒருவேளை வியாதி, Maybe the sickness, ஒருவேளை தரித்திரம், maybe the poverty, ஒருவேளை வஞ்சகம், maybe some kind of deceiveness. இப்படிப்பட்ட காரியத்தில் நீ இருந்தாலும், Maybe if you are surrounded with this kind of thing, உனக்குள்ளே அவர் வருகைக்குரிய எதிர்பார்ப்பு, but in you must have the expectation of Lord's coming. உனக்குள்ளே அவருடைய வருகைக்குரிய விருப்பம், But in you there should be the desire of Lord's coming. நெடுங்காலமாய் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். Waiting for the long day will make us to get tired. ஆனால் விரும்பினது வரும் பொழுதோ But when the desired thing ஜீவ comes, விருட்சம் போல it இருக்கும். should be a fruitful life. ஆனால் நாம் அது நெடுங்காலமாய் ஆனாலும் நாம் அதை விரும்பிக் கொண்டே இருக்க வேண்டும். Even if it takes so much of time, we should be continuously focusing on and desiring on it. ஏன் எதிர்பார்க்க வேண்டும், ஏன் விரும்ப வேண்டும்? Why we have to desire and why we have to expect for இப்படிப்பட்ட it? நம்பிக்கை எனக்கு அது பைத்தியக்காரத்தனமா இருக்கிறதா? Maybe this kind of hope will be a madness to me. இல்லை. No.
காரணம் Because யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு வாக்குரைத்து சென்றிருக்கிறார். in John chapter 14 verse 1 to 3, Lord Jesus promised something. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். Don't let your hearts be troubled. Trust in God and trust also in me. There's more than enough room is my Father's home. If this were not so, would I have told you that I am going to prepare a place for you. When everything is ready, I will come and get you, so that you will always be with me where I am. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. For holy name of Lord be praised. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, Our Lord Jesus Christ, நான் போகிறேன், I'm going there. நான் போய் அங்கே உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை உண்டு பண்ணுவேன். I'm going there and I will prepare a room for every one of you. உண்டு பண்ணின பிறகு நான் திரும்பி வந்து உங்களை என்னிடம் சேர்த்துக் கொள்ளுவேன். Once I have prepared everyone room, I will come again and get you all back to me. ஆகவே இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. So these kind of promises has been given to us. நான் திரும்பி வருவேன், I will come again. உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன், I will draw you all near to me. என்னிடமாய் சேர்த்துக் கொள்ளுவேன். I will draw near to me. ஆகவே இந்த வார்த்தை நிமித்தம், இந்த வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் நாம் எதிர்பார்ப்புள்ளவர்களாய் விருப்பம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். Because of this word and the promise, we should have the expectation and the desire in our heart. ஆகவே அந்த வருகை நாளுக்காக நாம் ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். So we need to get prepared ourselves for that particular day. அப்படி என்றால் நாம் எந்த மனப்பான்மையில இருக்க வேண்டும்? So what kind of attitude we should be in this world? இது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை, இந்த பூமி தற்காலிகமானது. The thing where I am living, the world where I am living is just a temporarily. இன்னும் உங்களுக்கு புரியும்படி சொல்லுவேன். ஆனால் I can explain you some more. ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு கல்வி கற்கும்படியாக போகிற ஒரு ஸ்டடி விசா போன்று, It's like a visa that's for the study that you go from one nation to another nation. அந்த எப்பொழுது அந்த படிப்புக்கான அந்த காலகட்டம் 1 ஆண்டு 2 ஆண்டு 3 ஆண்டு இருக்கிறதோ அது வரையும் அவர்கள் அந்த அந்நிய தேசத்தில் இருந்து படிக்க முடியும். Till that particular year gets over, they can stay there and study for that. அந்த படிப்பு முடிந்த பிறகு கற்றுக்கொள்கிற காரியம் முடிந்த பிறகு அவர்கள் தன்னுடைய தேசத்துக்கு திரும்பத்தான் வேண்டும். Once the study is over, they need to come back to their own nation. அது போலதான் இந்த பூமியிலையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். That's how our earthly life also is kept for us. நாம் பரலோகத்திலே நாம் எப்பொழுதெல்லாம் வாழ போகிறோம், என்னெல்லாம் செய்ய போறோம்ன்ற காரியத்தை இங்க கற்றுக்கொண்டு தான் நாம பரலோகத்துக்கு போவோம். What we are going to do in heaven, what we are going to do the all service, that we all is a shadow that we are doing it in this world. எப்பொழுது நம்முடைய கற்றுக்கொள்ளுதல் முடிகிறதோ அப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். When the day that our learning things gets over in this world, we are taking back to heaven. அவர் வருகை தாமதமாகுமானால், மரணம் சம்பவிக்குமானால் நாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். When the Lord's coming is get delays, we may take to heaven. ஆகவே நாம் எப்படிப்பட்ட சிந்தையா இருக்க வேண்டும்? So what kind of attitude that we must be? இந்த பூமியிலே நான் ஒரு அந்நியன். In this world I am just separate man. இந்த பூமியிலே நான் ஒரு பரதேசி. In this world I am just temporarily living. இந்த பூமிக்கும் எனக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை. I do not have any kind of joining and permanent thing in this world. என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. My citizenship is in heaven. ஏன் என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது? Why my citizenship is in heaven? அங்கே என்னுடைய அன்பான பரமபிதா இருக்கிறார். There my heavenly Father lives. அங்கே என் அருமை இரட்சகராய் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். There my heavenly
Savior Jesus Christ lives. ஆகவே என் குடியிருப்பு அங்கே இருக்கிறது. That's why my citizenship is in heaven. இது எனக்கு ஒரு தற்காலிகமான ஒரு இடம்தான். This world is a temporary place. ஆகவே அந்த மனப்பான்மையோடு சிந்தையோடு தான் நாம் வாழ வேண்டும். So we need to live according to that attitude. ஆகவே இப்படிப்பட்ட சிந்தையோடு 3 காரியங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பரலோகத்துக்கு வர வேண்டுமானால் 3 காரியங்களை நாம் கடைபிடிக்கும்படியாக அதில் எச்சரிக்கையா இருக்கும்படியாக நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். To go to heaven we need to focus on the following 3 things that we need to be careful to apply those things in our lives. ஆகவே முதலாவதாக The first one, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 19 21 வசனம் வரை வாசிக்க கேட்போம். பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை. அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். don't store up treasure here on earth where moths eat them and rust destroy them, and where thieves break in and steal. Store your treasure in heaven where moths and rust cannot destroy, and thieves do not break and steal. Where your treasure is, there the desire of your heart will also be. நாம் பரலோகத்தின் குடிமை உரிமை பெற்றவர்கள். We have become a citizenship holder of heaven. நமக்கு நியமிக்கப்பட்ட காலம் முடிந்த பிறகு இந்த பூமி விட்டு நாம் கடந்து செல்ல போகிறவர்கள். The appointed time gets over in this world. We supposed to go to heaven. கற்றுக்கொள்ளும்படியாக நாம் இந்த பூமியில் இருக்கிறோம். We are here to learn. அந்த நாட்கள் முடிந்த பிறகு நம்முடைய சொந்த தேசத்துக்கு நாம் போக போகிறோம். When the day gets over, we need to go back to our own nation. என்ன செய்ய வேண்டும்? What we supposed to do? பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். We have to store our treasures in heaven. சேர்த்து வைப்பது நல்லதுதான். Storing is good thing. பணம் சேர்த்து நாம் வருங்காலங்களுக்கு வைத்துக் கொள்வதும் நல்லதுதான். Saving and storing the money for the future is a good thing. உண்ணவும் உடுக்கவும் இருக்கவுமே அதை தேடினால் போதுமானது. Just if we focus only to eat and to dress and just to வேதம் stay. சொல்லுகிறது பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறானது. The desire of money is a reason for all kind of evil. அதனாலே அநேகர் தங்களை குத்திக் கொள்ளுகிறார்கள். Because of the desire of the money, many people are just spoiling themselves. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Let Lord's holy name be glorified. பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். In heaven store all your treasures. இந்த பூமியிலே நீங்கள் சேர்த்து வைப்பீர்களானால், If you store your treasure in this world, பூச்சியும் the moths, திருடர்களும் and thieves and களவாடி விடுவார்கள். they will steal. ஆனால் பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷம் பத்திரமாயிருக்கும். But in heaven your stores and treasures be safe. நாம் அங்கே போய் அங்கேயே நாம் வசிக்க போவதினாலே, because we are going back there and going to live forever, நாம் நம்முடைய சொந்த தேசமாகிய பரலோகத்திலே தான் நம்முடைய பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும். That's why we have to store our treasures in heaven. இன்றைக்கு பார்க்கிறோம், அநேகர் கஷ்டப்பட்டு அநேக காரியங்களை சேர்த்து வைக்கிறார்கள். In this world many people are struggling and earning money and saving. அதை அனுபவிப்பதற்கு கூட அவர்களுக்கு அனுகிரகம் இல்லை. Even to just enjoy those things, their life is not be continued in அதை this earth. சேர்த்து வைப்பதற்கு எத்தனை கண்விழிப்புகள், எத்தனை பிரயாசங்கள், ஆனால் அதை அனுபவிக்கும் சக்தி அவர்களுக்கு இல்லாமல் போகிறது. There might be so many nights without sleeping and so much of efforts they saved, but they cannot enjoy those things in this earth. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒரு உறுதியை தருகிறார். But Lord Jesus is giving one kind of assurance. நீங்கள் பரலோகத்திலே உங்கள் பொக்கிஷத்தை சேர்ப்பீர்களானால் இப்படிப்பட்ட நஷ்டமும் சேதமும் உங்களுக்கு இல்லை. If you store your treasures in heaven, you will not have these kind of laws in your life here. ஆகவே என்ன செய்யுங்கள், உங்களுடைய பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வையுங்கள். So you all must save your treasure in heaven. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9 முதல் 11ஆம் வசனம் வரை வாசி கேட்போம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலக பொருளினால்
உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவன் அநேகத்திலும் உண்மையுள்ளவனாய் இருக்கிறான். கொஞ்சத்திலே அநீதியுள்ளவன் அநேகத்திலும் அநீதியுள்ளவனாய் இருக்கிறான். அநீதியான உலக பொருளை பற்றி நீங்கள் உண்மையாய் இராவிட்டால் யார் உங்களை நம்பி உங்களிடத்தில் மெய்யான பொருளை ஒப்புவிப்பார்கள்? Luke chapter 16 verse from 9 to 11. Use your worldly resources to benefit others and make friends. Then your earthly possessions are gone. They will welcome you to eternal home. If you are faithful in little things, you will be faithful in large ones. But if you are dishonest in little things, you won't be honest with a greater responsibility. And if you are unworthily about worldly wealth, who will trust you with the true riches of heaven? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. His holy name be glorified. எப்படி பொக்கிஷத்தை சேர்ப்பது? How we supposed to store our treasures? அதற்கு ஒரு அருமையான விளக்கத்தை இந்த பகுதியிலே நாம் பார்க்க முடிகிறது. In this portion we are seeing some good explanation. இந்த அநீதியான உலக பொருளை கொண்டு என்ன செய்யணும்? சிநேகிதரை சம்பாதிக்க வேண்டும். We need to earn a good friends in this world. எப்படி சம்பாதிப்பது? இந்த உலக பொருளை கொண்டு சிநேகிதரை சம்பாதிக்க வேண்டும். By keeping the worldly resources we need to benefit some good friends. இது என்ன குறிக்கிறது? What this means is நம்முடைய சகோதரர்களுக்கு நாம் கொடுத்து உதவி செய்ய வேண்டும். To our brothers and we have to help them. பாருங்க, இப்படி நாம செய்யும் போது அவங்க பரலோகத்துல இருக்கும்போது நாம போய் அங்க இருக்கும்போது நமக்கு அவர்கள் என்ன செய்யறாங்க? வாங்க நம்ம வரவேற்கிறாங்க. When we help our brothers, when we go to heaven, they will welcome all of us. நம்மை அவர்கள் வரவேற்கிறார்கள். They are welcome every one of us. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? இந்த அழிந்து போகிற உலக பொருளை கொண்டு சிநேகிதரை சம்பாதிக்க வேண்டும். Even by the worldly resources we need to benefit other and many friends here on earth. காரணம், நான் பரலோகத்திலே ஏழையாக இருக்க விரும்பவில்லை. Reason, in heaven I don't need to be in poverty. நான் அங்கே என் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும். There I supposed to store my treasure. ஆகவே இப்படிப்பட்ட சிந்தையோடு கூட நாம் இருக்க வேண்டும். We need to be in this kind of attitude to live in this world. நமக்கு கொடுக்கப்பட்ட வருமானம், The earnings that we have, இந்த வருமானத்திலே ஆடம்பரமான செலவும் தேவையில்லாத செலவுகளையும் செய்கிறதுனாலே, when we do unwanted things and luxurious life, when we spend excess money, நாம் பரலோகத்திலே பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறதை நாம் தவறி விடுகிறோம். We fail to store our treasures in heaven. ஆகவே அருமையானவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சின்ன வருமானம் ஆனாலும் அதை எவ்விதமாய் செலவு செய்ய வேண்டும் என்கிற ஞானத்தை கர்த்தரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். My beloveds, in this world, that the earnings that we have, we need to get the wisdom from God to how to spend those money. நீங்கள் ஆடம்பரத்திற்காக உங்களுடைய வருமானத்தை செலவு செய்கிறவர்களா? Are you a person spending so much of money, excess money for the luxurious life? நீங்கள் தேவையில்லாத காரியங்களுக்காக செலவினங்களை செய்கிறவர்களா? Are you a person spending so much of money for the unwanted thing? ஆண்டவர் கொடுத்த இந்த கொஞ்சத்திலே நீங்கள் உண்மை இல்லாத இருக்கிறதுனாலே ஆண்டவர் எப்படி பரலோக ராஜ்யத்தில் உங்களை சேர்க்க முடியும்? If you can't be faithful in this little thing, how will Lord Jesus will take you to heaven? அருமையானவர்களே, My beloveds, உண்ணவும் உடுக்கவும் இருக்கவும் போதும் என்று இருக்க கடவோம். to eat and drink and to live, it's enough. நமக்குள்ள இருக்கிற அந்த கொஞ்சத்துல நம்முடைய சகோதரனுக்கு நம்ம கொடுத்து உதவுவோம். Even the little thing that we have, we should help others and our brothers. நிச்சயமாக இப்படிப்பட்ட உதவியானது பரலோகத்திலே கிரியை செய்கிறதாம். Surely this kind of things that we do here, it will make us account in heaven. அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நம்மை அங்கே வரவேற்கிறார்கள். People, the brothers and others who they are welcoming us. ஆதரிக்கிறார்கள். They are supporting us. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. His holy name be glorified. ஆகவே நம்முடைய பொக்கிஷத்தை எங்கே சேர்க்க வேண்டும்? So where we supposed to store our treasures? பரலோகத்தில் சேர்க்க வேண்டும். In heaven we supposed to store our treasures. ஆமென். Amen. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை His பெறுவதாக. name be glorified. இரண்டாவதாக Romans chapter 12, 1-2 வசனங்களை வாசிப்போம். 1 and 2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை.
நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். And so, dear brothers and sisters, I plead with you, give your bodies to God because all of you has done for you. Let them be a living and holy sacrifice, the kind you will find acceptable. This is a truly way to worship Him. Don't copy the behavior and custom of this world, but let God transform you in a new person by changing the way you think. Then you will learn to know God's will for you, which is a good and pleasing and perfect. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. For Lord's holy name be glorified. இரண்டாவதாக ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம். Second thing the Lord teaches us, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், do not copy the behavior and custom of this world. ஆங்கிலத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். It has been mentioned nicely in English. Behavior. அவர்களுடைய நடத்தை, our everyday today life actions, அவர்களுடைய லைஃப் ஸ்டைல், our lifestyle. எதையுமே நாம் என்ன செய்யக்கூடாது? We should not follow any of those things. கற்றுக்கொள்ளக்கூடாது. We should not learn those things. ஏன் சொன்னால் நாம் பரலோகத்துக்குரியவர்கள். Because we are belong to heaven. ஆகவே என்ன செய்ய வேண்டும்? Because what we supposed to do, தேவனுடைய பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று அறிந்து, we need to know what the perfect will of God. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். Because our heart is getting changed new, we need to be transformed. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. His name be glorified. இந்த பூமியில் இருக்கிற பிரபஞ்சத்தின் எல்லா வேஷங்களும் நடத்தைகளும் காரியங்களும் எல்லாம் பரலோகத்துக்கும் தேவனுக்கும் ராஜாவாய் இயேசு கிறிஸ்துவுக்கும் விரோதமானதாகவே இருக்கிறது. All kind of behaviors and customs of this world, all kind of image and the things that we follow, it's all against thing to our Lord and Savior. நீங்கள் பரலோகத்துக்கு உரியவர்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் வந்து அவருடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்கள் என்று சொல்லுவதற்கு அடையாளம் என்ன? The one good sign that you all belongs to heaven, the waiting sign that you all waiting here for the heaven thing, this is a thing. யோவான் 15ஆம் அதிகாரம் 16லிருந்து 20 வாசிப்போம். யோவான் 15:16லிருந்து 20. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்றே இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதற்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. ஊழியக்காரன் தன் எஜமானிலும் பெரியவன் அல்லவென்று நான் உங்களுக்கு சொன்ன வார்த்தையை நினைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் என்னை துன்பப்படுத்தினதுண்டானால் உங்களையும் துன்பப்படுத்துவார்கள். அவர்கள் என் வசனத்தை கை கொண்டதுண்டானால் உங்கள் வசனத்தையும் கை கொள்ளுவார்கள். John chapter 15 verses from 16 to 20. You did not choose me, I chose you. I appointed you to produce a lasting fruit, so that the Father will give you whatever you ask for using my name. This is my command, love each other. If the world hates you, remember that it hated me first. The world would love you as one of its own if you belong to it. But you are no longer part of the world. I choose you to come out of the world, so it hates you. Do you remember what I told you? A slave is not greater than the master. Since they persecute me, naturally they will persecute you. And if they had listened to me, they would listen to you. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. God's name be glorified. நீ பரலோகத்துக்கு உரியவன், இந்த பூமியிலே நீ ஒரு அந்நியன், நீ பரதேசி என்று சொல்லுவாரானால், if you say that you all belongs to heaven and this life is not permanent, இந்த வசனத்தின் பிரகாரம் நீ ஒரு அனுபவத்தை பெற்று இருந்தே ஆக வேண்டும். According to this passage and word, you need to have this kind of experience in you. அது என்ன? What is that? உலகம் உன்னை பகைத்திருக்க வேண்டும். The world supposed to hated you.
இதுவரை எனக்கு உலகத்தால எந்த ஒரு பகையும் வரல, எனக்கு ஒரு எதிர்ப்பும் வரலன்னு நீங்க சொல்லுவீங்கன்னா நீங்க பரலோகத்துக்குரியவர்கள் அல்ல. If you say that so far I do not have any kind of hating things in this world, then you are not just belong to the heaven. ஏனென்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், Because Jesus said like this, இந்த உலகம் என்னை பகைத்தது, because this world hated me first, அது உங்களையும் பகைக்கும். it will hate you also. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் நமக்கு வரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாகவே நாம் உலகத்தின் ஒத்த வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம். If we see that if we don't come across this kind of experience in our life, then definitely we got conformed to the world images of this world. உலகத்தால் நீங்கள் பகைக்கப்பட்டிருக்க வேண்டும். You supposed to be hated by this world. உலகம் உங்களை எதிர்த்திருக்க வேண்டும். The world should be hated and against you. உலகம் உங்களை குப்பையை போல நடத்தி இருக்க வேண்டும். The world may be treated as you like a waste people. உலகத்தின் முன்பாக நீங்கள் பைத்தியக்காரராக அவர்கள் பரியாசம் பண்ணி இருக்கப்பட வேண்டும். Maybe before the world you supposed to be looked like a mad people. இப்படி உங்களை அவர்கள் செய்திருப்பார்களானால் நிச்சயமாய் சொல்ல முடியும் நாம் பரலோகவாசிகள். If they would have treated you and if you come across all this kind of நாம் பரலோகத்தின் குடி உரிமையை பெற்றவர்கள். definitely we have become the citizenship of இதுவே இந்த பூமியிலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளம். This is a great sign that we have in earth. இந்த உலகம் நம்மை பகைக்கும். The world definitely will hate. இந்த உலகம் நம்மை எதிர்க்கும். The world definitely will enemize. இந்த உலகம் நம்மை உதாசீனம் செய்யும். The world just despises. ஆனால் தேவனோ தம்முடைய நாமத்தை நம்ம மூலம் மகிமைப்படுத்துகிறார். But definitely Lord will glorify his name in our life. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை பார்க்கிறோம். ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு போய்விட்டான். கிரேஸ்கே கலாத்தியா நாட்டிற்கும் தீத்து தல்மத்தியா நாட்டிற்கும் போய்விட்டார்கள். தேமா என்கிறவன் பவுலோட கூட ஊழியம் செய்த ஒரு உடன் ஊழியன். Thema is the one who just ministered with Paul. ஆனால் அங்கே பார்க்கிறோம், இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து போனான் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறதை இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். Paul is saying in this verse that Thema just desired this world and departed from me. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. Lord's holy name be glorified. ஒரு ஊழியக்காரனையே இந்த பிரபஞ்சம் என்ன செய்கிறது? கவர்ச்சித்து இழுக்கிறது. Even the minister of this world, even the world is attracting to its own. செய்தியின் ஆரம்பத்தில் நாம் பார்த்தோம், பரலோகத்திலிருந்து ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, பூமியிலிருந்து ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. The beginning of the message we saw that there is one attraction and desire from heaven, also there is another attraction from earth. பரலோகத்துக்குரியவர்கள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை. The one who belongs to heaven, we need to be so careful. மிகவும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். We need to be very much careful. நாம் இந்த பரலோகத்தை குறித்து சிந்தையா எதிர்பார்ப்பு விருப்பம் இல்லாதவர்களாய் மாற்றும்படி இந்த பிரபஞ்சம் நம்மை கவர்ச்சித்து இழுக்கிறது. This world and the age of this world is attracting us that we shouldn't have the desire to the heaven and expectation. தேமா என்பவன் அந்த வஞ்சனையில் வஞ்சிக்கப்பட்டு போனது போல நாம் வஞ்சிக்கப்பட்டு போவாது இருப்போமாக. Person Thema got deceived for that thing and we shouldn't be like him. நாம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து வாழக்கூடியவர்கள் அல்ல. We should not be conformed with the image of this world. உலகத்தால் பகைக்கப்பட்டு தேவனால் அவருடைய நாமத்திற்கு மகிமை வாழக்கூடியவர்கள். We are that be hated by the world and live for the glory of the Lord. நாமும் முன்பாக ரட்சிப்பை அடைவதற்கு முன்பாக இப்படி இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்திருந்திருக்கலாம். Maybe even before we get saved we might be having a desire in this world. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? Ephesians chapter 2 verse 2 and 3 says like this. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். You used to live in sin just like the rest of the world, obeying the devil, the commander of the powers in unseen world. He is the spirit at work at the hearts of those who refuse to obey God. All of us used to live that way,
following the passionate desire and inclinations of sinful nature. By our very nature, we are subject to God's anger, just like everyone else. இந்த உலகத்தின் வழக்கத்தின்படி, இந்த உலகத்தின் வழிபாட்டின்படி நாம் பாவத்துக்கு அடிமையாயிருந்தோம். According to the worldly practices, before we all become the slaves to sin. அப்படி ஆனதினால் நாம் தேவ கோபாக்கினைக்குரிய பிள்ளைகளாயிருந்தோம். Because of that, we became the people of the God's words. இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம் நமக்கு அநேக காரியங்களை போதிக்கிறது. This Ephesians chapter 2 verse 1 to 3 teaches us a lot of things. பரலோகத்துக்குரியவருக்கு 3 விதமான சோதனைகள் உண்டாகிறது. The one who longing for the heaven, he might have 3 kind of temptations in this world. உலகம், World, மாமிசம், flesh, பிசாசு. devil. இந்த மூன்றும் இந்த இயேசு கிறிஸ்துவின் வருகையின் எதிர்பார்ப்பு விருப்பத்தை மாற்றி அந்த பிரபஞ்சத்தின் கூறிய ஒத்த வேஷம் தரிக்கக்கூடியவர்களாய் மாற்றுகிறது. These 3 things make us to change our attitude. It make us to not to be a focused thing of heaven and not be a waiter of Lord Jesus Christ second coming. ஆனால் நாம் பரலோகத்துக்குரியவர்களாய் இருப்பதினால் இந்த மூன்றையும் நாம் எதிர்த்து ஜெயமெடுக்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். Because we are belong to heaven, we need to conquer these 3 things and focus on heaven. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. God's holy name be glorified. சமுத்திரத்திலேயே உருவாகி In the sea we been created. அதிலேயே ஜீவித்து In the seas அதிலேயே மாண்டு மடிகிற even the one who dies, மச்சங்கள், all the sea fishes, அதை பாருங்கள். see those things. அந்த சமுத்திரம், அந்த தண்ணீர் உப்பினாலே இருக்கிறது. If you see in sea there are many fishes live and the sea is full of salt. உப்பு தன்மை நிறைந்ததாக இருக்கிறது. The sea is full of salt. ஆனால் அதில் உருவானதான அந்த மீனுக்குள்ளே அந்த உப்பின் தன்மை இல்லை. But the one who lives in sea, the fish, it doesn't have that saltness. இதே விதமாக தான் நாமும் இந்த பூமியிலே வாழ வேண்டும். The same thing we supposed to live in this world. அந்த உலகத்தின் சாரம் நமக்குள் வந்துவிடக்கூடாது. The saltness of the world shouldn't come in us. அந்த உலகத்தின் சாயல் நமக்குள்ளே வந்துவிடக்கூடாது. The image of the world shouldn't come in us. உலகத்தாருடைய அந்த நடத்தையை நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது. The practice of the worldly people we should not இந்த நாட்களில் சொல்லப்படுகிறது போல ஃபேஷன். In this day we all see that the fashion. வேஷம் என்று சொல்லுகிற அந்த ஃபேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். The fashion is something like conforming the world's image. 1 கொரிந்தியர் 7ல சொல்லப்பட்டிருக்கிற இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. In 1 Corinthians it has been mentioned the fashion of this world will pass away one day. நாம் வேஷதாரிகள் அல்ல. We are not the fashion people in this அன்றைக்கு world. சவுல் வேஷம் மாறி யுத்தத்திற்கு போனான். On that day Saul changed his image and went to the war. மரித்து போனான். He died. ஆவிக்குரியவர் நாம் வேஷம் மாறும் பொழுது ஆவிக்குரிய மரணத்தை சந்திக்க வேண்டியதா இருக்கிறது. The spiritual people, like when we change our mask and the image, we supposed to die. ஆகவே இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் நாம் தரிக்க கூடாது. We should not be conformed with the image of this world. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது நாம் உயிர் உள்ளவர்களாய் ஜீவன் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். When Jesus Christ comes again, we need to be revived people. தேவ கோபாக்கினின் பிள்ளைகளாய் நாம் காணப்படக்கூடாது. We shouldn't be a people of God's wrath. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை பெறுவதாக. His holy name be glorified. மூன்றாவதாக The third thing, 1 தெசலோனிக்கேயர் 1 Thessalonians 5ஆம் அதிகாரம் chapter 5 23ஆம் வசனம். verse 23. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக. Now may the God of peace make you holy in every way, and may your whole spirit and soul and body be kept blameless until our Lord Jesus Christ comes again. சமாதானத்தின் தேவன் என்று இங்கே யாரை குறிப்பிடப்பட்டிருக்கிறது? Whom it has been mentioned here as a God of peace. பரிசுத்த ஆவியானவரை குறிப்பிட்டிருக்கிறது. It has mentioned none other than the அவர் சமாதானத்தின் தேவனாய் இருக்கிறார். He is a God of peace. சமாதானத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார். He is a Lord of peace who gives peace. ஆகவே அந்த சமாதானத்தின் தேவனுக்குள்ளே நாம் வாழும்போது
when we live in peace of God, ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாக காக்கப்படுகிறது. when our body, soul and spirit will be saved in this world blameless. ஆகவே நான் பரலோக வாசியாய் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், If we want to be a citizen of heaven, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் வரும்போது என் ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். when Jesus returns, our body, soul and spirit should be kept as a blameless. ஒரு குற்றமும் இருக்கக்கூடாது. There shouldn't be any blameless thing. ஒரு மாசும் இருக்கக்கூடாது. There shouldn't be any ugly thing. ஆவியிலும் சரி, No, even in spirit, ஆத்மாவிலும் சரி, even in our soul, சரீரத்திலும் சரி even in our body, குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும். should be kept blameless. இங்கே சொல்லப்பட்டிருக்கிற பதத்தை நாம் வாசிக்கப்படும் போது, If we see the passage and understand, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் தான் இதை காத்துக்கொள்ள வேண்டும். through the Spirit of God, Holy Spirit, we need to make sure that we need to be protected. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் குற்றமற்றதாய் காணப்படும்படி நமக்கு இந்த சமாதானத்தின் தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். The Holy Spirit helps us that we may not be blameless in our body, soul and spirit. ஆனால் இவைகளை குற்றமற்றதாய் காக்கப்படும்படியான உத்தரவாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. But this assurance is given to each one of us. ஆகவே அவர் வரும் பொழுது இந்த மூன்று காரியமும் பரிசுத்தம் உள்ளதாய் குற்றமற்றதாய் காக்கப்பட்டதாய் இருக்க வேண்டும். When Jesus returns, all these three things should be kept blameless and holy. ஆகவே பரிசுத்த கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்வார், கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்வார், என்னை எதையும் தவறு செய்ய விட மாட்டார், பாவம் செய்ய விட மாட்டார் என்று சொல்லி நாம் வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது. We should not be deceived by keep saying that Lord will take care of everything and he will take care of everything that related to it. ஆவி ஆத்துமா சரீரம் குற்றமற்றதாய் காக்கப்படும்படி சமாதானத்தின் தேவனாய் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். ஆனால் அதை காத்து கொள்ள வேண்டிய உத்தரவாதம் கடமை நமக்கு தான் இருக்கிறது. The Holy Spirit helps us to keep our body, soul and spirit through the God of peace, but the assurance and our responsibility is that we need to take responsible for that. ஆவிக்குரிய கற்பு, The spiritual home. சரீரத்திலே கற்பானது இல்லை. In body there is no. கர்த்தராகிய தேவன் சரீரத்தை வடிவமைக்கும் போது நம்முடைய ஆவியிலே தான் கற்பை வைத்திருக்கிறார். When Lord created us, He kept a virgin in our spirit only. இந்த உலகத்திலே சொல்லுகிறார்கள் பெண்களை குறித்து மாத்திரமே அந்த கற்பு குலைந்தவர்கள் என்று சொல்லுகிறார்கள். இல்லை. In this world the people say the virgin and the womb is only belongs to ஆண்களுக்கும் கற்பு இருக்கிறது. Even men also can be virgin. அதை தேவன் எங்கே வைத்திருக்கிறார்? ஆவியிலே வைத்திருக்கிறார். Lord has kept that virgin kind of things in our spirit. பலவிதமான ஆவிகளுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய கற்பு கலங்கப்படுகிறது. When we give place to the worldly spirits and evil spirit, our virginity is become a question. இப்படி கலங்கப்பட்ட இந்த ஆவி, அந்த ஆவியினுடைய தாக்கத்தினாலே ஆத்துமாவிலும் அந்த வல்லமை செல்லுகிறது. Because it has been attacked first in our spirit, it goes into our soul also. அங்கே இருக்கிற சிந்தை, It again comes to the mind. எண்ணங்கள், All our thinkings, கற்பனைகள், all our imagination, சொப்பனங்கள், all our dreams, முடிவெடுக்கிற ஆற்றல், all the decision making things, சுய சித்தம், own will. இவைகள் அத்தனையிலுமே ஒரு கரை வந்து விடுகிறது. In all these things there is some kind of blame. உணர்ச்சிகளிலே கரை வந்து விடுகிறது. In our thinkings some kind of blameness comes. ஆனால் But சரீரத்தை நாம் பார்க்க முடிகிறது. we can see our bodies. சரீரத்தில் இருக்கிற ஆவியையும் ஆத்துமாவை நாம் பார்க்க முடியாது. The spirit and the soul which is in the body we can't see. சரீரத்தில் வியாதி இருக்குமானால் கண்டுபிடித்து விடலாம். When the disease is there in the body, we can find it. ஆவியிலும் ஆத்துமாவிலும் வியாதி இருந்தால் நாம் கண்டுபிடிக்க முடியாது. But if the disease is in the spirit and the soul, we can't be finding it. எப்படி சரீரத்துக்கு வியாதியானது சரீரத்தை குலைத்து விடுகிறதோ, How the disease just destroy the body, பாவமானது ஆவியையும் ஆத்துமாவையும் குலைத்து விடுகிறது. the sin is destroy the soul and the spirit. ஆவியிலே அந்த பாவத்திற்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது, If we allow those sin in our soul, ஆத்துமாவில் இருக்கிற பகுதிகள் சேதப்படுகிறது. all the parts of the soul is becoming destroyed. அதன் விளைவு The consequence, சரீரத்திலே உபத்திரவம். in our body we are facing all tribulations.
ஆவியிலே கற்பு கலங்கப்பட்டிருக்கும் போது, ஆத்துமா சேதப்பட்டிருக்கும் பொழுது சரீரம் என்னென்ன உபாத்திரங்கள் எல்லாம் அடைகிறது. When the spirit and the soul get destroyed and the virginity goes off, the body also facing many troubles. தூக்கமின்மை, We don't get the sleep, மன அழுத்தம், depression, கோபம், the anger, எரிச்சல், all kind of angers, கட்டுப்பாடற்ற உணர்ச்சிகள், uncontrolled imaginations, தீய சொப்பனங்கள், or evil dreams, தவறான கற்பனைகள், unwanted imaginations. இவைகளினாலே சரீரம் பாதிக்கப்படுகிறது. These kind of things, our body is getting destroyed. ஆகவே சரீர பிரகாரமாக அல்ல, ஆவிக்குரிய பிரகாரமாகவும் நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டிய உத்தரவாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம். Because of this, we are responsible not only to save the body, but also protected ourselves in our soul and spirit. யாக்கோபு 1:27 என்ன இருக்கிறது பார்ப்போம். Jacob 1:27 says like this: திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாய் இருக்கிறது. உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே சுத்தமும் மாசில்லாத தேவ பக்தியாய் இருக்கிறது. Pure and genuine religion in the sight of God the Father means carrying our orphans and widows in this distress and refusing let the world corrupt you. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Lord's holy name be நம்மை கரைப்படுத்த வருகிற எந்த வல்லமைக்கும் நாம் இடம் கொடுக்க கூடாது. There might be some kind of powers will attack us to corrupt us. ஆவியிலையும் இடம் கொடுக்க கூடாது. We should not give place for those things. ஆத்துமாவுக்குள்ளே இடம் கொடுக்க கூடாது. In spirit and soul we shouldn't give. சரீரத்தின் பிரகாரமா இடம் கொடுக்க கூடாது. According to our body also we shouldn't give. இயேசு கிறிஸ்து வருகையிலே இவைகள் எல்லாம் குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். The coming of Lord Jesus Christ, this all should be kept blameless. கடைசியாக 1 யோவான் 2:28. Last thing we see 1 John 2:28. இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். And now, dear children, remain in fellowship with Christ, so then when he returns you will be full of courage and not shrink back from him in shame. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. For Lord's holy name be glorified. இந்த வசனம் மிகவும் முக்கியமான ஒரு வசன பகுதி. This particular verse is a very important verse. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது நமக்கு தைரியம் உண்டாயிருக்க வேண்டும். When Lord Jesus return comes again, we need to have the courage. சந்தோஷம் உண்டாயிருக்க வேண்டும். We need to have the joy and happiness. மகிழ்ச்சி உண்டாயிருக்க வேண்டும். We need to have the real gladness in our heart. ஏன்? Why? அவருடைய வருகையை நான் எதிர்பார்த்திருந்தேன். Because I was expecting for his second coming. அவருடைய வருகைக்கு நான் காத்திருந்து விருப்பமாயிருந்தேன். I was desired and I was expected for his second coming. ஆகவே அவர் வரும் பொழுது எனக்கு மகிழ்ச்சி. When Jesus comes, I am having a real joy. மிகுந்த சந்தோஷம், I am having ஆனந்தம், பேரானந்தம். I am having a real joy. ஆனால் But இந்த ஆவி ஆத்மா சரீரத்திலே கரை இருக்குமானால், when the body, soul and spirit as a corrupt and blaming things, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை வெட்கத்துக்கு உரியதாய் நம்மை மாற்றிவிடும். it has become a shameful thing when Jesus comes again. அன்றைக்கு ஆதாமானவனை ஆண்டவர் அழைத்து ஆதாமே என்று சொல்லும் பொழுது எப்படி அவன் ஒளிந்து கொண்டானோ, That day when God called Adam, how he was hid him from his sight. வருகிற ஒரு நாளிலே அந்த சத்தம், அதே சத்தம் நம்முடைய பெயரை சொல்லி கூப்பிடும். In future the same sound will call every one of you by name. சாமுவேல் போல அடியேன் இருக்கிறேன் சொல்லும் கர்த்தாவே என்று சொல்ல வேண்டும். Like Samuel we have to say that I am here Lord. ஆதாமை போல ஓடி ஒளித்துக் கொள்ளவர்களாய் இருக்க கூடாது. We shouldn't be like Adam just hiding ourselves from his sight. அநேகர் ஆவிக்குரிய ஜீவியத்தை விளையாட்டாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். Many people are just thinking like it's a playful thing. அவர் வருகிறேன் என்று சொல்லுகிறார், சொல்லிக்கொண்டே இருப்பார், அது இன்னும் அநேக நாள் செல்லும். Many people think Jesus is saying I'm coming, but it takes time. நான் உலகத்தின் போக்கிலே வாழுகிறேன், உலகத்தின் ஆசையினாலே நான் பீடிக்கப்பட்டிருக்கிறேன், நான் எப்படியாவது ஆண்டவர் வரத்துக்குள்ள நான் மாறிடுவேன். And
people think that I work till it may delay, so I wanted to live according to the worldly lust, and I will one day later on I will change ஆனால் myself. உண்மை தெரியுமா? The truth is, அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். they will put into shame. ஆண்டவர் வரும்போது அவர்கள் ஓடி ஒளிய பார்ப்பார்கள். When Jesus comes, Lord, அவர்கள் மனசாட்சியே அவர்களை வாதித்து விடும். their own conscience will destroy them. அவருடைய வருகையை சந்தோஷமாய் அவர்களால் எதிர்கொள்ள முடியாது. They cannot face Lord Jesus coming happily. இப்படி ஒரு அனுபவம் நமக்கு வரக்கூடாதபடி நாம் எச்சரிக்கையாய் இருப்போம். These kind, we need to be careful that we shouldn't face these நாம் kind of பரலோகத்துக்குரியவர்கள். We are belongs to heaven. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. Our citizenship in heaven. அங்கே இருந்து இரட்சகராய் இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். From there our Lord Savior is going to come. We are expecting for that. ஆகவே நம்முடைய பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைப்போம். Because of that we need to store our treasures there. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் நாம் பரிசுத்த ஜீவியம் செய்வோம். We shouldn't be conformed to the images world, and we need to live holy. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை நாம் காத்துக்கொள்ளுவோம். We need to keep our body, soul and spirit uncorruptible and blameless in this world. அவருடைய வருகையிலே நான் மகிமையோடு மகிழ்ச்சியோடு எடுத்துக்கொள்ளப்படுவோமாக. In the coming of Jesus, let us all be taken gladly and joyfully. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறார். Lord Jesus is going to come soon. அவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. Coming of Jesus is so soon. ஆகவே இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் மனம் திரும்பி இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்பட்டு உங்களை ஒப்புக்கொடுங்கள். All who is hearing this word, just listen to this word and repent, commit yourself for the truth. நாம் எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போமாக. Let's all pray, close your eyes. கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். Lord, we praise you. ஆண்டவரே, எங்களுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறதை நீர் எங்களுக்கு விளக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, that you explained us that our citizenship is in heaven. எங்களுடைய எதிர்பார்ப்பும் விருப்பமும் உம்முடைய வருகையாகவே இருக்க வேண்டும் என்கிறதை கற்றுக் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். Our desire and our expectation should be your coming of Lord. பொக்கிஷத்தை பரலோகத்தில் சேர்த்து வைக்க நீங்கள் கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி. Thank you for teaching us that to store our treasures in heaven. இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது என்பதை கற்றுக் கொடுத்ததுக்கு நன்றி. Thank you for teaching us not to be conformed to the image of this world. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை காத்துக் கொள்ளுகிற உத்தரவாதம் எங்களிடத்தில் தான் இருக்கிறது என்று நினைவுபடுத்தினதற்காக நன்றி. Thank you for reminding us that the responsibility for keeping our soul, body and spirit uncorruptible is in our hands. ஆனால் கர்த்தாவே, Lord, உம்முடைய கிருபை இல்லாமல் இதை நாங்கள் செய்ய முடியாது. without your grace we can't do this, Lord. எங்களை தரைமட்டமாய் தாழ்த்துக் கொள்ளுகிறோம். We just bow down ourselves. உம்முடைய வசனத்துக்கு நாங்கள் நடுங்குகிறோம். We just tremble before your word. எங்களுக்கு கிருபை தாரோ. Give us grace. உம்முடைய வருகைக்குரிய எதிர்பார்ப்பும் விருப்பமும் எங்களுக்குள்ளே உண்டாவதாக. Let us have the expectation and the desire in our heart. நாங்கள் ஆவியிலே பலனடைய உதவி செய்யும் கர்த்தாவே. Strengthen in our spirit, O Lord. கர்த்தாவே, நாங்கள் நிலையற்றவர்கள். Lord, we are temporary in this world. எங்களை அடிகளை உறுதிப்படுத்தும். Lord, stabilize our steps, Lord. ஆண்டவரே, எங்கள் அடிகளை உறுதிப்படுத்தும். Lord, every step that we take, உம்முடைய stabilize, கிருபை எங்களுக்கு தாரோ. We need your grace. உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிரப்போ. Fill us with the Holy Spirit. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. Let all who hear this word be blessed. அவர்கள் குடும்பங்களை உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். I commit all the family in your hand. இந்த வாரம் முழுவதும் கர்த்தாவே கிருபையினால் பாதுகாத்துக் கொள்ளும். Through this whole week, preserve them by your grace. இந்த தருணத்தை நீ தந்தபடினால் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். Thank you for this time, O Lord. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபித்து முடிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. In Jesus' name we pray. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் வழிநடத்தலும் இப்பொழுது எப்பொழுது சதா காலம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரையும் நம்மளோடு இருப்பதாக. பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதோடு பூமியிலே செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்கள் கடன்களை எல்லாம் எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனை பண்ணாமல் தீமையின்றி ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் முடிவுகளே நம்ம எல்லாம் சேர்ந்து சொல்லும். நாங்கள் இரத்தத்தில் மறைந்துள்ளோம், இயேசுவின் இரத்தத்தில் மறைந்துள்ளோம், இயேசுவின் இரத்தத்தில் மறைந்துள்ளோம். யாரும் தீங்கு செய்ய முடியாது, எந்த தீங்கும் என்ன அணுகாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.